தமிழக வெற்றிக் கழகத்தில் முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் இணைந்திருப்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. தமிழக அரசியலில் நீண்ட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான திரு செங்கோட்டையன் அவர்கள் 1977 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பொது தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போது சத்தியமங்கலம் தொகுதியிலிருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயே 1980, 1984 ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்போது முதல் பல தேர்தல்களில் அந்த தொகுதியிலிருந்தே வெற்றி பெற்ற ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற அதிமுகவின் முன்னோடிகளில் ஒருவர். நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு மிக மோசமான தோல்வியை 2024 ஆண்டு தேர்தலில் சந்தித்தது. 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுகவின் இரட்டை சின்னம் டெபாசிட் இழந்ததுடன் 12 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு ஒரு தொகுதியில் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இது அதிமுகவின் வரலாற்றில் ஏற்பட்ட மிக மோசமான தோல்வி. இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று சொன்னால், திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு அவரது எதேச்சதிகாரமான செயல்பாடுகள் தான் காரணம்.